இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சிபிஎஸ்சி கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸோட க்ரியேட்டிவ் செக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஃப்ரம் இன்டிஜர் டு இன்டிஜர். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பைஜெக்டிவாக வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் நம்ம வந்து ஒன் அண்ட் ஆன் டு வெரிஃபிகேஷன் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டிஜர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா x⁻3. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கும் போது நமக்கு வந்து க்யூப் கூட ரிலேட் ஆகும் இல்லைங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா -1 ரிலேட்டட் வித் -1, -2 ரிலேட்டட் வித் -8 அப்படின்னு வரும், 2 ரிலேட்டட் வித் 8 பாசிட்டிவ். ஸோ எல்லாமே யூனிக்காக தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து 1 கேஸ் இருக்கும். பட் இது எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்ட் க்யூப் கூட மட்டும்தான் ரிலேட் ஆகும். மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே லெஃப்ட் அவுட்டாக இருக்கும். அதாவது கோடொமைனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு வந்து 1, அதோட வந்து 8 தான். அப்போது 2, 3, 4, 5 இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு லெஃப்ட் அவுட்டாக இருக்கும். அதனால் இது என்ன, நாட் ஆன் டு. அப்போ ஆன் டு இல்லைன்றதால இது பைஜெக்டிவ் கேஸில் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இங்கே கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி வந்து நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு லீனியர் டைப்பு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன இருக்கும், 1 கேஸ் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு நம்பர்ஸையும் ஆட் பண்ணும்போது +2 அப்படின்னு ஆட் ஆகிட்டே வரும் ஒவ்வொரு இன்புட் கொடுக்கும்போதும். அப்போ கண்டிப்பாக வந்து வில் கெட் த டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு 1 இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப்ன்றதால கண்டிப்பாக வந்து த்ரூ அவுட் எல்லா நம்பர்ஸையுமே வந்து நமக்கு கவர் ஆகிருக்கும். ஏன்னா இதோட கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லோப் 1 இல்லைங்களா, பாசிங் த்ரூ 2ன்றதால எப்படி இருக்கும். இதில் இன்டீஜர் மட்டும் வர்றதால ஸோ இந்த லைனில் இருக்கிற இன்டீஜர் ஆன்சர் மட்டும்தான் நமக்கு இருக்கும், ஃபுல் கனெக்டிங் இருக்காது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்டீஜர்ஸுமே வந்து நமக்கு கவர் ஆகும். ஸோ ஆன் டுவாகவும் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். பட் இருந்தாலும் நம்ம அந்த சி அண்ட் டியை வந்து நம்ம வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிடலாம், ஏன் வந்து அது வந்து வரல அப்படின்ட்டு. சி வந்து ஏன் வந்து கிடையாது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லீனியர்ன்றதால இப்போ எப்பயுமே நமக்கு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜர் டு இன்டிஜரில் வந்து பார்த்திங்கன்னா லீனியர் ஃபங்க்ஷன் இல்லை ரியல் நம்பராக இருந்தாலும் நமக்கு வந்து ரியல் நம்பர் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, நமக்கு 1 ஆன் டூ ரெண்டுமே வந்துடும். இன்டிஜர் டு இன்டிஜர் வரும்போது 1ல் எந்த பிரச்சனையும் இருக்காது, லீனியர் ஃபங்க்ஷன் ஆன் டூவில் தான். அப்போ ஆன் டூ வெரிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிவர்ஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ ரிவர்ஸ் பண்ணும்போது இதுலேருந்து நம்ம எக்ஸை வந்து டிரைவ் பண்ணுவோம். எக்ஸ் டிரைவ் பண்ணிங்கன்னா y-1/2. அப்போது நீங்கள் உன்னோட டொமைன் வேல்யூ எக்ஸ்ன்னு இருக்கும், கோடொமைன் வேல்யூ ஒய். அப்போ இங்கே இருக்கிற எல்லா ஒய்க்குமே வந்து ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட்டாக இருக்கா அப்படின்றத நீ வெரிஃபை பண்ணணும். அப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒய்க்கு வந்து சர்டன் நம்பர்ஸ் எடுக்கும்போது எனக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸ்ன்றது எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்போ ஆனால் இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 எடுக்கிறேன் இல்லை 6 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகிடும், y = 6 எடுத்திங்கன்னா 6 - 1 5, 5/2ன்னு வரும் எனக்கு எக்ஸோட ஆன்சர். அப்போது ஒய்யில் ஸோ நம்மளோட இன்டீஜரில் வந்து பார்த்திங்கன்னா 5/2ன்ற நம்பர்ஸ் வந்து கிடையாது. அப்போது கோடொமைனில் இருக்கிற 6 வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ இமேஜாக வந்து 5/2 கூட தான் ரிலேட் ஆகணும். ஆனால் டொமைனில் வந்து 5/2ன்றது கிடையாது. ஸோ அப்போ இது வந்து நாட் ஆன் டூ. ஓகே, ஸோ நாட் ஆன் டூன்றதால இது பைஜெக்டிவ் கேஸ் வராது. அதே லாஜிக் தான் இந்த இடத்துலையும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா x² குவாட்ராடிக்காக வந்துடுச்சு. ஸோ குவாட்ராடிக் இருக்கும்போது எப்பயும் உங்களுக்கு பேரபோலிக் ஷேப் இருக்கும். அப்போது இந்த இடத்துல 1 ஃபெயில் ஆகும். ஸோ கிளியர்லி நம்ம வந்து f(-1) f(1) எடுத்துக்கிட்டிங்கனாலே என்ன ஆகும், 1 + 1 2க்கு போகும். இங்கேயுமே வந்து 1 + 1 2க்கு தான் போகும். அப்போது இந்த கேஸ் வந்து நாட் 1. அப்போ 1 ஃபெயில் ஆகிறதால பைஜெக்டிவும் வராது. அப்போ ஆப்ஷன் டியும் இருக்காது. அப்போ நம்மளுக்கான இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஓகே, ரைட். See you in the next class.